ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 5 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 11 வரை. இன்றைய 3 வாசகங்களின் மையக்கருத்து கடவுளின் அழைத்தலும் மனிதர்களின் செவிமடித்தலும் ஆகும். இன்றைய வாசகங்கள் விவிலியத்தில் உள்ள 3 பெரிய சாட்சியாளர்கள் எசாயா, பவுலடியார், பேதுரு மூவரும் தங்களின் தகுதியின்மையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இன்றைய 3 வாசகங்களும் கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது சீடத்துவத்தை தழுவியது என்பதை எடுத்துரைக்கிறது. ஒரு தாயும் தந்தையும் தங்கள் மகன் பிற்காலத்தில் என்னவாக மாறுவான், எதனை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை நடத்தப் போகிறான் என்று கவலைப்பட்டனர். ஒரு நண்பர் அவர்களிடம் சாப்பாட்டு அறை மேசையில் 500 ரூபாய் கட்டு ஒன்றும், ஒரு பைபிள் ஒன்றும் மற்றும் ஒரு மதுபாட்டில் ஒன்றும் வைக்க சொன்னார். பின்னர் அவர்கள் சாப்பாட்டு அறைக்கு வருகின்ற தன்னுடைய மகனுடைய செயல்பாடுகளை மறைந்திருந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னார். 500 ரூபாய் கட்டை எடுத்தால் உங்கள் மகன் வங்கியாளனாக மாறுவான், விவிலியத்தை தேர்ந்தெடுத்தால் அவன் ஒரு போதகராக மாறுவான், அப்படி மதுபாட்டிலை தேர்ந்தெடுத்தால் ஒரு குடிகாரனாக மாறுவான் என்றார். மகன் உள்ளே வந்தான். 500 ரூபாய் கட்டை சட்டை பையில் வைத்தான். பைபிளை ஒரு கையின் கீழும் மதுபானத்தை இன்னொரு கையின் கீழும் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் உணவு அறையை விட்டு வெளியே சென்றான். மார்த்தா, மிகவும் நல்லது. கணவன் தன் மனைவியிடம் சொன்னார், உன்னுடைய மகன், அதாவது நம்முடைய மகன் ஒரு அரசியல்வாதியாக மாறப்போகிறான். புனித அகஸ்தினார் தான் மனம் மாறுவதற்கு முன் பிளவுபட்ட இதயத்தோடு வாழ்ந்தார். ஒரு பக்கம் அவர் கற்புடன் வாழ விரும்பினார், மறுபக்கம் அவர் பாலுணர்வு அவரை விட்டுவிடவில்லை. அவர் தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். ஆனால் அதனை செய்வதற்கான வலிமையை அவரால் சேமிக்க முடியவில்லை. பவுலடியார் சொன்னது போல, நான் நல்லதைதான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் என் உடலிச்சை தீயதைதான் செய்ய விரும்புகிறது என்ற நிலையை அகஸ்தினார் உணர்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு தோட்டத்தில் தன் உறுதியற்ற தன்மையால் துக்கத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு குழந்தையின் குரல் வழியாக கடவுள் அழைப்பு அவருக்கு கிடைத்தது. புத்தகத்தை எடுத்து படிக்க அந்த குரல் அவரை உற்சாகப்படுத்தியது. அகஸ்தினார் தான் கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டை திறந்து ரோமையருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் தன் பார்வையை செலுத்தினார். ரோமையர் 13:14 வாசித்தார். களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, பொறாமை ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் தர வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அகஸ்தினார் முடிவெடுப்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த டானிக் வேறு தேவையில்லை. பிறகு திருமுழுக்கு பெற்றார். கடவுளின் அனுபவத்தை பெற்ற புனித அகஸ்தினார் மனம் மாறினார். இன்றைய நற்செய்தியில் சீமோன் பேதுருவும் அப்படித்தான். இரவு முழுவதும் மீன் பிடித்து ஒன்றும் படாமல் விரக்தியோடு திரும்பி வந்த பேதுருவை பார்த்து ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றதும் அவரும் அவ்வாறே செய்ய பெருந்திரளான மீன்பாட்டை கண்டார். தான் கடவுளின் முன்னிலையில் இருப்பதை உணர்ந்த பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். முதல் வாசகத்தில் எசாயாவும் இந்த உணர்வையே வெளிப்படுத்துகிறார். எசாயா சேராபீனின் நெருப்பு பொறியால் தூய்மைப்படுத்தப்பட்டார். பேதுரு இயேசுவின் வார்த்தையால் உறுதியூட்டப்பட்டு சீடத்துவ வாழ்க்கையை தொடர்ந்தார். கடவுளின் அழைத்தல் எந்த வயதிலும், எந்த இடத்திலும், எந்த வடிவிலும் வரலாம். சாமுவேலை சிறிய வயதில் ஆலயத்தில் கடவுள் அழைத்தார். லேவியை அவர் செய்த சுங்கச்சாவடியில் சென்று அழைத்தார். முதல் 4 சீடர்களை அவர்கள் வேலை செய்த மீன்பிடிக்கின்ற கலிலேய கடற்கரையில் அழைத்தார். சிறுமலர் கார்மலேட் துறவர சபையில் 15 வயதில் சேர்ந்தார். மதர் தெரேசா லொரேட்டா துறவர சபையில் 18 வயதில் சேர்ந்தார். லயோலா இன்னோசியார் போர்க்களத்தில் அடிபட்டு அவர் இருக்கின்ற வேளையில்
35 வயதுக்கு மேற்பட்டு கடவுள் அழைத்தலை உணர்ந்தார். பிரான்சிஸ் சேவியர், அகஸ்டினார் போன்றவர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருந்து கடவுளின் அழைத்தலை உணர்ந்தார்கள். சைரஸ் அலெக்சாண்டர் மருத்துவராக இருந்து கடவுளின் அழைத்தலை உணர்ந்தார். 9ஆம் லூயிஸ் பிரெஞ்சு அரசனாக இருந்து கடவுளின் அழைத்தலை உணர்ந்தார். புனித தாமஸ் மூர் 8வது இண்டியன் அரசவையில் மிக பெரிய பொறுப்பில் இருந்தவர், கடவுளின் அழைத்தலை உணர்ந்தார். இன்றைய வாசகத்தில் வருகின்ற எசாயா, பவுலடியார், பேதுரு மூவரும் சாதாரண மனிதர்கள். அவர்களுடைய கடவுளுடனான அசாதாரண சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது. கடவுள் கிறிஸ்துவின் முன்னால் தங்கள் தகுதியற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் பாவ வாழ்க்கையை, தாழ்ச்சியை உணர்ந்து வெளிப்படுத்தினார்கள். கடவுள் அவர்களை தூய்மையாக்கினார். பேதுரு, பவுலடியார், எசாயா மூவரும் திருத்தூதர்களாக அழைக்கப்பட்டனர். அழைத்தவரை வாழ்க்கை முழுவதும் பின்பற்றினார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சீடத்துவத்தின் 3 பரிணாமம் வெளிப்படுகிறது. 1 பிரமிப்பு, 2 கன்ஃபெஷன், 3 அஷ்யூரன்ஸ். 1 இயேசுவின் புதுமை செய்யும் வல்லமையையும் ஆற்றலையும் பேதுரு பார்த்து பிரமித்தார், அங்கீகரித்தார். அந்த புதுமையினால் விளைந்த பெரும் எண்ணிக்கையிலான மீன்படுதலை பார்த்து தன் வாழ்க்கையின் உண்மை நிலையை வெளிப்படையாக எடுத்துரைத்தார். 3வது, கடவுளின் வார்த்தையை பின்பற்றுகின்ற போது நம் வாழ்வில் வெற்றியை கடவுள் உறுதிப்படுத்துகிறார் என்பதையும் உணர்ந்தார். உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று இயேசு திருத்தூதர்களுக்கும் திருத்தந்தையர்களுக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமே கொடுத்த சிறப்பு சலுகை அல்ல அது. மாறாக திருமுழுக்கினால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த அழைத்தல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வத்திக்கான் ஏடு 2 லூமன் ஜென்சியத்திலே திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மறையுடலில் கடவுளின் மக்களாக இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தங்கள் முழு திறமையையும் பயன்படுத்தி கிறிஸ்துவின் குருத்துவ, இறைவாக்கு, அரச பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலிக்கும் அக்குசித்தாத்தும் என்ன சொல்லுகிறது என்றால், திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவின் மறையுடைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற பொதுநிலையினர் உறுதி பூசல் வழியாக தூய ஆவியாரின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளாலேயே கடவுளின் பணியை இம்மண்ணுலகில் செய்ய பொதுநிலையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். எங்கே பொதுநிலையினரின் பங்கேற்பு இல்லையோ அந்த திரு அவை முழுமை பெறாத திரு அவை என்பதை எடுத்துரைக்கிறது. இன்றைய கூட்டு ஒருங்கியக்க திரு அவை சினடல் சர்ச் அதையே வலியுறுத்துகிறது. பங்கின் நிதிநிலையை நிர்வகிக்கும் ஞானமும் முதிர்ச்சியும் நிறைந்த பொதுநிலையினர் எழும்ப வேண்டும். எந்த கட்சியோடும் சார்ந்திராத அரசியல் ஞானம் நிறைந்த பொதுநிலையினர் இன்று ஒன்று சேர வேண்டும். எனவே அவரவர் அழைப்பை உணர்ந்து செயல்பட இறைவன் வரம் கேட்போம். ஆமேன்.